அக்ரிமெண்ட் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஆஹா, அப்படி என்ன அக்ரிமெண்ட் இவங்களுக்குள்ள இருக்கு? இவள கிளம்பிடுவேன்னு எல்லாம் சொல்றா, ஒண்ணுமே புரியலைங்க. இந்த முடிவை எப்ப எடுத்தீங்க? முடிவு எடுத்து தானே உள்ளே வந்தேன், அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? அதெல்லாம் சரிதான். எடுத்துட்டு வந்த முடிவுல நீங்க உறுதியா இருந்தீங்களா? ஆமான்னு அடிச்சு விட. எனக்கு போய் சொல்லணும்ல அவசியம் இல்லைங்க. நான் கரெக்டா தான் இருந்தேன், நீங்க தான் இடையில கொஞ்சம் குழப்பி விட்டீங்க. இது பாருங்க, இதுக்கு மேல எதுக்குங்க பேசிக்கிட்டு? நான் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் டாடா பை பை நான் போய்கிட்டே இருப்பேன். என்னடி பிரச்சனை உனக்கு? வெளியில எங்கேயாவது கொண்டு போய் விட்டு வந்துட்டா உனக்கு ஓகே தானே? இத மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஓகே, வேணா ஒண்ணு பண்ணு. அவளை எங்க இருந்து கூட்டு வந்தியோ அங்கே நீயே கொண்டு போய் விட்டு வந்துரு. ஓ, வெண்ணிலாவை நீங்க வீட்ல வச்சு வைத்தியம் பாருங்க, இல்ல எங்கயாவது கூட்டிட்டு போய் நீங்களே விட்டுட்டு வந்துருங்க. அதுல இருக்குங்க என்ன சம்மந்தப்படுத்துறீங்க? பாரு, இதே மாதிரி பேசி நான் கடுப்பேத்திட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வைத்தியம் வைத்தியம் வைத்தியங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா 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 ஆமா, நான் தான் பைத்தியம், நான் தான் பைத்தியம். என்ன அதுக்குள்ள நிறுத்திட்டீங்க? லூசு, மென்டல், இன்னும் நிறைய இருக்குல்ல. ஆர்வ கோளாறு, கிறுக்கி, இன்னும் என்னென்னமோ சொல்வீங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. மகிழ்வதற்கும் பிற உயிர்களுக்கு விருந்தோம்பி நன்மைகள் செய்வதற்கும் தாமும் எக்காலமும் ஆதரவோடு இருப்பதற்கும் இல்வாழ்க்கையே ஏற்றது என்பது அவர்கள் கருத்து. இல்வாழ்க்கையில் வாழ்வாருக்கு பொருள் தேடுவது ஒரு கடமையாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் பற்பல தொழில் வகைகளை மேற்கொண்டிருந்தனர். உழவு, வாணிகம், நெசவு முதலியன தொழில் வகைகளாகும். உடல் உழைப்பினால் மேற்கொள்வதற்குரிய இத்தொழில்களில் ஈடுபட்டு பொருள் செய்ய விரும்பும்போது உள்ள துணிவிலால் மேற்கொள்வதற்குரிய அறிவு துறையில் ஈடுபட்டுடைப்பவர் புலவர், பாணர், பொருணர், விரலியர் முதலியோர். ஆடவர் நிலை: ஆண்கள் தமக்கு ஈட்டிணை இல்லாத தமது ஆண்மை தன்மையை மேன்மேலும் போர்க்களத்திற் புலப்படுத்துதலையே தம்முடைய பொழுதுபோக்காக கொண்டிருந்தனர். காவற் பெண்டு என குறிக்கப்பெற்ற பெண்பாற்